தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாயம். என் அன்பான மிதுனம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவுங்க. நம்ம எல்லா பேருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள். இனிமேல் சனி பகவான் நமக்கு என்ன நற்பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி, ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ மிதுன ராசிக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல பயிற்சியாகி அமர்ந்துட்டார். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு தொடக்கமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மகாலட்சுமி அம்சத்தில் தான் சனி பகவான் போய் உட்கார்ந்துருக்கிறார். அது எப்படின்னு கேட்டால், சுக்கிர பகவானோடு சனி பகவான் சேர்ந்திருந்தால் மகாலட்சுமி யோகம். சுக்கிரனும் சனி பகவானும் நேருக்கு நேராக 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டாலும் இந்த மகாலட்சுமி அம்சம் வேலை செய்யும். அதனால் சனி பயிற்சியினுடைய தொடக்கமே மகாலட்சுமி அம்சத்தில் தான் தொடங்கி இருக்குது நண்பர்களே. இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது அப்படிங்கிறத ஆணித்தனமாக நம்ம சொல்லிடலாம். எதிர்பார்க்காத நேரத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைச்சி செய்யா, எதிர்பார்க்காத நேரத்தில் எனக்கு ஒரு நண்பர் வந்து உதவி செஞ்சார், அவர் யார் எவருனே தெரியாது, ஒரு நாள் பழக்கமோ 2 நாள் பழக்கமோ எங்கேயோ ஒரு பக்கம் பார்த்த ஞாபகமாக இருக்குது, ஆனால் திடீர்னு வந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு எனக்கு வந்து உதவி செய்வார்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கவே இல்லை, என்னுடைய கஷ்டத்தில் பங்கெடுப்பார்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு ஒரு தலைபோற பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனையில் அவர் ஈடுபட்டு அதை தீர்த்து வச்சார். இப்படி எதிர்பாராத நேரங்களில் யார் மூலயமாகவோ நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது மிதுனராசி நண்பர்களுக்கு அந்த மகாலட்சுமி அம்சம் அப்படிங்கிறது 10ஆம் பாவகத்தில் உருவாகியிருக்குது. அப்போ 10ஆம் பாவகம் என்னையா? ஜீவனம், தொழில், வருமானம், வேலை. இந்த 4 விஷயமும் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா நமக்கு எப்படி கஷ்டம் வரும்ன்றீங்க? வராது. சனி பகவான் அப்படிங்கிற கிரகம் உழைப்பில் வெற்றியை தரக்கூடியவர். மிதுனராசிக்கு அவர் அஷ்டமாதிபதி அண்ட் ஆயுள்காரகன். வாழ்க்கையில் கஷ்டப்படுத்திட்டு இருந்தாலும் ஆயுள் பலத்தை உங்களுக்கு அவர் அதிகமாகவே கொடுத்துருக்கிறார். அப்போ மிதுனராசி நண்பர்களுக்கு ஆயுள் பலத்தை கொடுத்த அளவுக்கு இறைவன் சனி பகவான் ஒரு கஷ்டகாலத்தையும் அவருக்கு நிறையவே கொடுத்துருக்கிறார். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவரே உங்களுக்கு பாக்கியாதிபதி. அப்போ அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத அவரே உணர்த்துறார். அந்த எதிர்காலத்தை 10ஆம் இடத்துல வந்து கொடுத்துட்டார். அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது வலுப்பெற்றுக்கிருச்சு. இப்போ சனி பகவான் அப்படிங்கிறது உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்து நல்லதொரு சகல சௌபாக்கியங்களையும் இவர் கொடுக்கின்றார். அப்போ 7ஆம் பார்வையாக 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை இருவருமே பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த சனி பகவானும் சுக்கிரனும் புதனுக்கு நட்பு கிரகங்கள். அப்போது புதனுடைய வீட்டை தான் அவங்க 7ஆம் பார்வையாக பார்க்கின்றாங்க. அப்போ புதன் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எப்படினாலும் உழைச்சி சம்பாதிச்சு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற வைராக்கியம். நிறைய பேர் நல்ல கல்வித்தரத்தில் உயர்ந்திருப்பீங்க, நல்ல புத்தி கூர்மை, அறிவு கூர்மை, செயல் திறமை எல்லாமே இருக்கும் மிதுனராசி நண்பர்களுக்கு. ஆனாலும் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து நம்ம புத்தியே நம்மளை பேதலிச்சு போகுது. நம்மளே நமக்கு தெரியாமல் என்ன செய்கிறோம் ஏன் செய்கிறோன்னு தெரியாமலே செஞ்சு சில பிரச்சனைகளை நம்ம மாட்டிக்கிறோம். அப்போ அதீதமான நம்பிக்கை வைக்கிறது கூட புதன் தான். அதீதமான நம்பிக்கை யார் மேலாவது வச்சு நம்ம வந்து வீண் போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி நம்மளை அறியாமலே யாருக்காவது நம்ம கையை நீளுது உதவி செய்கிறது, நம்மளை அறியாமலே போயிடும். மிதுனராசி நண்பர்களை பொறுத்த அறியாமலே மற்றவங்களுக்கு போய் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்திக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா சனி பகவான் தான், பாக்கியாதிபதி இல்லையா? நீ செய், பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய், நான் உனக்கு மொத்த பலனாக ஒரு இடத்துல வந்து தருவேன். அதனால தான் 30 வருஷத்துக்கு அப்புறம் சனி பகவான் ஒரு உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். அப்படின்னா உண்மையிலேயே மிதுனராசி நண்பர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அப்போ மகாலட்சுமி அம்சத்தின் ஒட்டுமொத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கே இருக்கின்றது ஐயா. அப்போ மிதுனராசிக்கு 10ஆம் இடம் வலுப்பெற்று விட்டது. அப்போ இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், வீட்டில் என்னை மதிக்க மாட்டேன்றாங்க, நல்ல வேலை இல்லாதனால பொண்ணே கொடுக்க மாட்டேன்றாங்க, இப்படியெல்லாம் நான் இருக்கிறேன், இது வரைக்கும் கல்யாண வாழ்க்கை வருமானத்தை நான் முற்றிலும் இழந்ததுனால தான் என்னுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் மல்லுக்கட்டு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த சுக்கிரனும் சனி பகவான் சேர்ந்து அந்த 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது 4ஆம் இடம் சுகபோகமான வாழ்க்கை அப்படிங்கிறது. அப்போ நல்லதொரு வீடு மாற்றம், நல்லதொரு இடமாற்றம், அது மட்டும் இல்லாமல் ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு கட்டுவதற்கான அஸ்திவாரம் போடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, அதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக பேசுவீங்க. கட்டின வீட்டை அழகுபடுத்தக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிரன் அழகுபடுத்துவார். மேலும் மேலும் அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பார்த்து ஒரு வேலையை செஞ்சு நமக்கு மனசு திருப்திப்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். அதேமாதிரி கல்வியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம், நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் உள்ள பெண்கள் அப்படிங்கிறது குடும்பத்தை பார்த்து நிர்வாகம் பண்ணுறது, எப்படி
பார்த்து பார்த்து நிர்வாகம் பண்ணுறது. அப்போ சிக்கனமான செலவுகள் செய்து எதிர்கால தேவைக்கு மிச்சம்படுத்தக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு ஒரு நல்ல சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கின்றது. அது மட்டும் அல்லாமல் வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உண்டு. தங்க ஆபரணங்கள் சில பேருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகபோகமான வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம். அதை சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து பார்க்கின்ற பொழுது நமக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கும். மன அழுத்தம் மாறும். இது வரைக்கும் கை வலி, கால் வலி, முட்டு வலி, முழங்கால் வலி, இப்படி பிரச்சனைகளெல்லாம் போயிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு சனி பகவான் கொடுத்துட்டார். இனி நோய் இல்லை, நொடி இல்லை, மருத்துவம் அப்படிங்கிறது செலவுகள் இல்லை. அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு விட்டது இல்லையா? அந்த ஒரு விஷயம் நல்ல சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லதொரு இல்லற வாழ்க்கை துணை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நிச்சயமாக பல பேருக்கு இருக்கிறது. கல்யாண வரன் செட் ஆகக்கூடிய அமைப்பு. ஏன்னா 12ஆம் இடத்தில் சுக்கிரன் அப்படிங்கிற பொழுது அயன சயன போக விரைய மோட்சஸ்தானம் வலுப்பெறுகின்றது. அப்போது இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக பாசத்தோடு இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகத்தான் இந்த கிரக அமைப்புகள் இருக்கின்றது ஐயா. இது வரைக்கும் ஒரே வீட்டில் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் வேறையாக இருக்கணும், நான் வேறையாக இருக்கிறேன். அவர் தனியாக சாப்பாடாக்கி சாப்பிட்றாரு, நான் தனியாக சாப்பாடாக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான இருக்குது. நம்ம என்றைக்காவது ஒன்றுபடுவோமா அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துருக்கோம். அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சாத்தியமாக இருக்கின்றது. புரியுதுங்களா? ஒரு விவாகரத்து கேட்டு கோர்ட்டில் கேஸில் வம்பு வழக்கு ஓடிக்கிட்டு இருக்குது, அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த விவாகரத்து உங்களுக்கு விவாகரத்து ஆகாது. மாறாக சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த மகாலட்சுமி அம்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக யாரையோ முன்னிறுத்தி வாழ வேண்டிய கட்டாயம், பிள்ளைகளுக்காக வாழணும், இல்லை என்னுடைய கணவருக்காக வாழணும், நான் பாசத்தோடு லவ் பண்ணி கல்யாணம் முடித்தேன், நான் வீட்டையே எதிர்ப்பு தெரிவித்து தான் நான் அவரை கைப்பிடிச்சேன், வீட்டவே எதிர்ப்பு தெரிவித்து தான் நான் அந்த பொண்ணை கைப்பிடிச்சேன், இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் இந்த நேரத்தில் மன அழுத்தங்கள் மாறும். ஏதாவது சங்கடங்கள், மனச்சங்கடங்கள் இருந்தால், ஒரு வீணான வாக்குவாதங்கள் தேவையில்லாமல் போயிடும், அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கின்றது. ஏன்னா மிதுனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் மனசறிஞ்சு நம்ம யாருக்கும் ஒரு துரோகம் பண்ண போகிறது கிடையாது இல்லையா? கணவருக்கு கட்டுப்பட்டு மனைவிக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கிறோம் அப்படிங்கிறது குடும்பத்திலே நல்லா தெரியும். நல்ல ஒரு பாச பிணைப்போட ஒற்றுமையாக இருக்கணும், கடைசி காலம் வரைக்கும் பிரியக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசில் ஆழமாக இருக்குது. அப்போ இதுக்கு மாறாக சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு கேட்டால் அது சுய ஜாதகத்தின் ரீதியாக நடக்கிற தசாபுத்திகள் நமக்கு ஒரு அவயோக தசையாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இனி சரி செய்யப்படும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ 10ஆம் இடத்துல சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்கின்ற பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக பண வரவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். 5ஆம் அதிபதி 10ல் இருக்கின்ற பொழுது அந்த புத்திர பாக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புத்திர பாக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கான ஒரு கல்வி மேம்பாடு நீங்கள் சிறப்பாக பண்ணி கொடுப்பீங்க. அவங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பாக அமைச்சு கொடுப்பீங்க. அவங்களுக்கு ஒரு கல்யாண காட்சியை சிறப்பாக பண்ணி வைப்பீங்க. அவங்க கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் கஷ்டத்தை நீங்கள் பெருசுபடுத்தாமல் கஷ்டப்பட்டு அவங்களுக்கான பணம் பொருள் சேர்க்கையெல்லாம் கண்டிப்பாக சேர்த்து வைப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறபோது எந்த ஒரு கஷ்டமும் படாமல் கூட நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம். அப்போது இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ உடல் உழைப்பு இல்லாமல் இப்போ சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதாவது கமிஷன் ஏஜென்ட் மார்க்கெட்டிங் வேலையெல்லாம் பண்ணக்கூடியவங்க, அவங்கெல்லாம் வாய் தாட்டியத்தை வச்சே பிழைக்கக்கூடியவங்க, அவங்களுக்கெல்லாம் சிறப்பான வருமானம் இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி இசைத்துறையில் இருக்கக்கூடியவங்கன்னா, அதாவது திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த கேமராமேன் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது. ஃபோட்டோ ஷூட் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம், ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வருமானம் இருக்குது. அதனால விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது, விவசாயம் நல்லா சிறப்பாக செழிப்பாக போகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அதாவது ஒரு பழைய இரும்பு கடை வச்சுருக்கிறேன், பழைய ஆயில், அதாவது இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வாங்கி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசாயன கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது ஆடம்பர பொருள்கள், இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆக எது எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல சனி பகவான் வரக்கூடிய நேரத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்தது தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அது நல்ல விஷயம். அதனால் மகாலட்சுமி அம்சத்தில் தான் அந்த சனி பயிற்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறனால இனிமேல் நம்ம வீட்டில் செல்வ வளத்துக்கு குறைவு இருக்காது அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக சனி பகவான் அப்படிங்கிற கிரகம் யோகமாக இருந்தால் நல்லது, இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது, இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. அது எப்படின்னு கேட்டால், நீங்கள் விஸ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சனிதான் யோகாதிபதி. அவர் 10ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லையா? அவரே கர்ணநாதனாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி கர்ணநாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபலவ கரணம் சகுனி கரணத்தில் பிறந்திருந்து அவரே 10ஆம் இடத்துல வந்துட்டார்னா
வேலை வந்து எந்த காரணத்து கொண்டும் பறி போகாது. வேலையில் வந்து மேலும் மேலும் நம்ம ப்ரொமோஷன் ஆகி உச்சத்துக்கு தான் போவோம். அதே மாதிரி அரசு தொடர்பான விஷயங்களை வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய பல பேருக்கு அது கிடைக்கும். இந்த கபலவ கரணம் சகுனி கரணத்திலெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதெல்லாம் வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம். இதை நீங்கள் ஜாதகத்தில் பார்த்து தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சுக்கிரனே உங்களுக்கு யோகாதிபதியாக வந்து அவர் வந்து 10ஆம் இடத்துல உட்காந்துட்டாருன்னா ஏன் கேட்குறீங்க? பணம் பொருள் செல்வாயத்துக்கு பஞ்சம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி அதிர்ஷ்டக்காரன் இல்லையா? அந்த அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தான் கிடைக்கும். அப்போ உச்சம் பெற்ற சுக்கிரன் சனிபகவானோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணலாமா எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாய முயற்சி பண்ணுங்கள், அது கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளால் பெருமகிழ்ச்சி அப்படிங்கிறது மிதுனராசி நண்பர்களுக்கு இருக்குது. மிதுனராசி நண்பர்களுடைய பிள்ளைகள் நல்ல வேலை பொருளாதாரத்தில் போய் உட்காரக்கூடிய அமைப்பு இருக்குது. அவங்களுக்கான கல்வித்தரம் நல்ல சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கான வேலை வாய்ப்பும் சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கான கல்யாணம் காட்சி செஞ்சு வைக்கக்கூடிய அமைப்பும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா அந்த சுகஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற ஒற்றுமை, அந்யோன்யம், பாசம் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்போ அந்த திருமண பந்த காரியங்கள் கைகூடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிமேல் மன அழுத்தங்கள் உங்களுக்கு இல்லை, மன சங்கடங்களும் இல்லை. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனியும் சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். அப்படிங்கிறனால இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து சூப்பர் டாப் லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களை வந்து மேன்மைப்படுத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவார். அப்போது எல்லா பேருக்கும் மிதுனராசி நண்பர்கள் பல பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் ஒரு மிகப்பெரிய யோகக்காரராக இருந்துதான் அவர் செயல்படுவார். அதுக்கப்புறம் 10ஆம் பார்வையாக இவர் 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திரம் அப்படிங்கிறது நண்பர்கள், கூட்டாளிகள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்றது. இது எல்லாமே சனி வந்து யோகாதிபதியாக இருந்து பார்த்தாங்கன்னா அது எல்லாமே யோகம்தான். அவர் அவயோகியாக இருந்து அந்த 10ஆம் இடத்தை பார்த்தாரு அப்படின்னு சொன்னால், 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்த்தாருன்னு சொன்னால் கட்டாயம் யாரை நம்பியும் பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாதுன்னு அர்த்தம். இது சுயஜாதகத்தில் பார்த்து தெளிவு பண்ணிக்கோங்க. ஆக பொதுவான கோட்சார பலன்கள் அப்படிங்கிறது சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து நல்ல நிலைமையில் உங்களை வாழ்க்கையில் கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.